மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. உங்களோடு கூட With you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னம் presence of the Holy Spirit, இருந்து கொண்டே இருக்கிறது. it is always with you. அதுதான் நம் வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம். That is a great blessing in our life. நாங்கள் எதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறோம்? Why are we repeatedly saying this word? இதுதான் கிறிஸ்துவின் அனுபவம். This is the Christian experience. இந்த அனுபவத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு. When we walk in that experience, we இந்த shall be அனுபவத்தில் protected. தான் நமக்கு மகிழ்ச்சி. By this experience, we can have joy in our life. இந்த அனுபவம் தான் ஒரு வெற்றியுள்ள ஒரு அனுபவம். This experience will bring victory in our life. தாவீது வாழ்க்கையிலே When you look at the life of தேவ David, சட்டங்களை மீறின போதிலும் கூட even though he broken the commandments of the law, தேவனோடு நெருங்கவே பிரியப்படுகிறார். he wanted to have fellowship again with God. அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர். He is the ruler of Israel. பிரபலமான ராஜாவாக அக்காலத்தில் இருந்தவர். At this time, he was a familiar leader. எதிராளிகளை மேற்கொள்ளும்படியான வல்லமை படைத்தவர். He has the power to overcome all his enemies. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே But in his personal life, தேவனோடு கூட பழகவே விரும்புகிறார். he wants to have a fellowship with God. என்று சொன்னால் இந்த உலகம் அனித்தியமான உலகம், This world is a temporary world, பாவமான உலகம். sinful world. இந்த உலகம் அழிவுக்காக எத்தனமாக்கப்பட்டிருக்கிற உலகமா இருக்கிறபடியினாலே It has been prepared for destruction. ராஜ்யத்தின் மேன்மைகளை விட, Above of his kingdom's richness, உல்லாசமான வாழ்க்கையை விட, luxuries of his life, உலகத்தில் எதுவெல்லாம் மேன்மையோ அதை எல்லாவற்றை விட above of every worldly desire, ஆண்டவர் தான் மேன்மை என்று நினைத்து he think above God is above everything. அவரோடு கூட பழக விரும்புகிறார். He wants to have a fellowship with God. அவரோடு கூட பழகுவதற்காக 2 சங்கீதங்களை பார்த்தோம். As we looked on 2 Psalms, வீறுதலை நீங்கும்படியாக சுத்திகரிக்கும்படியாக சொல்கிறார். it is saying in this first verse to cleanse me, பாவம் மறக்கும்படியாக சொல்கிறார். to forget the sin. மூன்றாவது என்ன சொல்கிறார்? In the third verse, what he is saying, மூன்றாம் வசனம், third verse, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. for I am conscious of my error, for my sin is ever before me. தேவனோடு பேசுகிறவராய் இருக்கிறார். God is speaking to us, நேரடியாக பேச விரும்புகிறார். speaking to you directly. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட So like the same voice in our life, யாரோடு பேசுகிறோமோ இல்லையோ, with whom we are speaking or not, தேவனோடு கூட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். we should learn to speak with God. தேவன் ஒருவர் தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். God is the one who can cleanse us. தேவன் ஒருவர் தான் நம்முடைய பாவத்தை மறக்க முடியும். God is the one who can able to forget us. அதனால் தான் அவர் சொல்கிறார், That is the reason he is என் saying, மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். for I am conscious about my error. நம்முடைய குறைகளை நாம் அறிய வேண்டும். We should know about our weaknesses. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லாதபடிக்கு But in our life we are not like நாம் that. மற்றவருடைய குறைகளை ஆராய்கிறவர்களாய் இருக்கிறோம். We have been continually researching about other people's fault. அது தேவனுடைய பார்வைக்கு உகந்த காரியம் அல்ல. That is not a valuable in the sight of God. அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமான காரியமும் அல்ல. That is not a happy thing God is. அதனால்தான் தாவீது தன் மனதை திறந்து சொல்கிறான், So for that reason he is open-heartedly saying to God, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். for I am conscious of my error. அதனால் இனி ஒரு நாட்களிலே So in the days to come, நம்முடைய குறைகளை மாத்திரம் யோசிப்போம். we think about our sin and our errors. அதை அவரிடத்திலே சொல்லுவோம். We will confess to God. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்பதாக சொல்கிறார். He is saying, my sin is ever before me. நம் வாழ்க்கையிலே In our life, நம்மை பார்க்காதபடிக்கு we should not look at ourselves. மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at other people. இதனால் தேவ சமூகத்தை நெருங்க முடியாது. That is the reason we can't able to go near to God. அவர் நெருங்கி வந்தார் அல்லவா? God came near to us. யாரை தேடி நெருங்கி வந்தார்? To what reason he came down? பாவத்தில் இருந்த நம்மை தேடி நெருங்கி வந்தார். For the sinful people like us. சாபத்தில் வாழ்ந்த நம்மை தேடி நெருங்கி வந்தார். For the people who are in curse. இதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, மற்றவர்கள் பாவங்களை நாம் முன்பாக நிற்க வைக்காதபடிக்கு do not keep other people's sin before us. நம்முடைய குறைகளை முன்பாக வைப்போம். To remember our error and our sin. அதை தேவ சமூகத்தில் சொல்லுவோம். Confess that to God's presence. நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to deliver us. நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராய்
உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to cleanse us. நம்மை அவர் சாயலை மாற்ற ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். To make us in His image, He liveth for today. அந்த அனுபவம் தான் That experience தாவீதின் வாழ்க்கையிலே in the life of David, மேன்மையானதை செய்தது. it bring great things in his life. தாவீதின் சந்ததியை தேவன் யோசிக்கும் போதெல்லாம் When God remember about his generations, இறங்கினவராய் இருந்தார். He have mercy on his generations. கிருபையை கொடுக்கிறவராய் இருந்தார். He sent grace to him. தாவீதை பார்த்தே அந்த சந்ததிகளை ஆசீர்வதித்தார். When looking at David, He blessed his generation. அதுபோல் உங்களை பார்த்து Like the same manner God looks at you, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். God will bless your generations. உங்கள் சந்ததியின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். To bless the descendants of your descendants. நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு பொறுப்பாய் இருக்கிறோம். We are the responsible for our generations. நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு காவலாய் இருக்கிறோம். We have been a watch people. நாம் அனைவருக்கு மலையில் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறோம். We are the people on a high hill. தேவ ஜனமாகி நம்மை God's people. கர்த்தர் மறைக்க அழைக்கவில்லை. God never hides us. நம்மை அனைவருக்கு பிரபலப்படுத்த அழைத்திருக்கிறார். To make us familiar to everyone. அதனால் அந்த அனுபவத்தில் போக So let's walk in that நாம் experience. கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்கள் வாழ்க்கையிலே in our life, எங்கள் மீறுதலை மாத்திரம் அறிகிறோம் அப்பா. not only our sin, Lord, யாருடைய மீறுதலையோ we are thinking about others. யாருடைய காரியங்களையோ நாங்கள் சொல்லாதபடிக்கு, To say about other people's அவர்களை sin, குறித்து பேசாதபடிக்கு not to speak about others. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். We are thinking about our own sin. எங்கள் குறைகளை யோசிக்கிறோம். We are remembering our எங்கள் errors. குற்றங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். I am thinking about my faults. அதன் மூலமா எங்களுக்கு மீட்பு உண்டு. Through that we can able to receive அதன் redemption. மூலமா எங்களுக்கு நன்மை உண்டு. Through that we can able to receive அதன் மூலமா எங்களுக்கு அற்புதம் உண்டு. Through that we can able to receive ரைக்கா wonders. பலதுரு பலபதுருபியோ. We thank you, Lord. இதையெல்லாம் நாங்கள் செய்யும் போது When we do all these ஜெபத்தை things, கேட்கிறவரே, our people, you will hear the prayers. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறவராய் இருப்பீர். You will meet all our needs. எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் You will never push our உம்முடைய prayers. கிருபை விலகாமலும் You will never remove your grace. ரைக்கா பலதுருபியாதியா. Thank you, Lord. எங்களை பார்ப்பதற்காக நன்றி. Thank you for looking தாவீதின் at us. அனுபவத்தை எங்களுக்கு தாரும். Like the experience of தாவீதினுடைய David. அனுபவத்தை எங்களுக்கு தாரும். Give us the experience of எங்கள் David. அனுபவங்கள் போதும் அப்பா. Not our own experience, எங்கள் Lord. செயல்கள் போதும் ஐயா. Not our own self. நீ வேதத்தில் என்ன சொன்னீரோ As what you mentioned in the அந்த Bible, அனுபவத்தில் போகும்படியாக we will walk in that, Lord. எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves. அதனால் எங்களுக்கு அற்புதம், Through that we'll receive அதனால் wonders. எங்களுக்கு மேன்மை, Through that we'll receive high. அதனால் எங்களுக்கு சுகம். Through that we'll receive heaven. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.